நண்பர்கள் நிறைய பேர் இந்த லாக்டவுன் டைமில் உரம் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. வீட்டிலேயே நம்ம மேக் பண்ணுற கம்போஸ்ட்டை எப்படி வேகமாக தயார்படுத்துறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட்டில் என்னென்ன ஆட் பண்ணணும், ஆட் பண்ணக்கூடாது, இல்லை கம்போஸ்ட்டில் புழு வருது, இல்லை எந்த மாதிரி கம்போஸ்ட் பின் தொட்டி இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்காது. அதுக்கெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட்டில் என்ன ஆட் பண்ணலாம், என்னென்ன ஆட் பண்ணக்கூடாது, எப்படி தயாரிக்கிறதுங்கிற பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் எப்படி வேகமாக கம்போஸ்ட்டை நம்ம தயார் பண்ணிக்க முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக மக்க வைக்க முடியும் அந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை தொகுத்து வழங்குறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் மூலமாக இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்போஸ்ட் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 1, நீங்கள் கம்போஸ்ட்டில் போடுற பொருட்கள் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்போஸ்ட் ரெடி ஆகிடும். நீங்கள் பெரிய பொருட்கள் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது பிரேக் டவுன் ஆகி அதை மக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். நீங்கள் சின்னதாக போடும்போது உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு மக்கி போய் உங்களுக்கு அந்த உரம் தயாராக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 2, நீங்கள் கம்போஸ்ட்டில் ஆட் பண்ணுற டீ வடிகட்டின தூளாக இருக்கட்டும், இல்லை காஃபி வடிகட்டின தூளாக இருக்கட்டும், இல்லை பச்சைத்தன்மை இருக்கக்கூடிய காய்கறி தோலாக இருக்கட்டும், இல்லை புல், அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துலேருந்து இருக்கிற இலைகள், இது எல்லாத்தையுமே மிதமான வெயிலில் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்போஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்படி நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக கம்போஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமாக மக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தேவையற்ற பூஞ்சான் நோய்கள்லாம் வராமையும் இது ஓரளவுக்கு தடுக்குங்க. டிப்ஸ் நம்பர் 3, எப்பயுமே பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட்டை உயிர்த்தன்மையோடு வச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருங்க. எப்பயுமே ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே கம்போஸ்ட் பார்த்துக்கோங்க. கம்போஸ்ட் ஈரப்பதமாக இருக்கணும். தண்ணி நல்லா ஊற்றி ஊற வச்சு நம்ம தோச்சி எடுக்கிற அளவுக்கு கம்போஸ்ட் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியை ஊற்றிடாதீங்க. லைட்டாக தெளிச்சிக்கிட்டே இருங்க. லைட்டாக தண்ணி மேலே காட்டிக்கிட்டே இருங்க. எப்பயுமே கம்போஸ்ட் பின்னில் ஹோல்ஸ் இருக்கணும். எக்ஸஸ் வாட்டர் வெளியில் வரத்துக்கு நிறைய ஹோல்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கம்போஸ்ட் பின்னை ரெடி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி லைட்டாக வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா தண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு உள்ள உயிர்த்தன்மை இருக்கும். காம்போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பாக்டீரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நுண்ணுயிர்கள்லாம் நிறையா இருக்கும். இந்த உயிர்கள்லாம் சேர்ந்து தான் நம்ம போடுற விஷயங்கள் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக பிரேக் டவுன் ஆகி சாப்பிட்டு 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 ஒரு நல்ல உரமாக நமக்கு தயார் பண்ணி கொடுக்குது. அதை உயிரோடு வச்சுக்கிறதுக்கு தண்ணி எப்பயுமே ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி தெளிங்க. நான் கொஞ்சம் எக்ஸஸாக ஊற்றினா கூட நிறையா பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் நான் போட்டிருக்கேன் கம்போஸ்ட் பீனை சுற்றி. அது வழியாக எனக்கு எக்ஸஸ் வாட்டர் வந்துடும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கம்போஸ்ட்டை காய விடாதீங்க. எப்பயுமே லைட்டாக ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 4, கம்போஸ்ட்டை எப்பயுமே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வாரத்துக்கு 2 முறையாவது கம்போஸ்ட்டை கிளறி விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கிளறி விடுறீங்களோ அவ்வளோக்குள்ள சீக்கிரமாக கம்போஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆகும். எல்லா பக்கத்துலேருந்தும் சுற்றி கிளறி விடுங்க. அதேமாரி நல்லா குத்துறதா இருந்தாலும் லைட்டாக ஏதாவது குச்சி வச்சுட்டு நல்லா குத்தி விடுங்க. உள்ளே இருக்கிறது வெளியில் வரணும், வெளில இருக்கிறது உள்ளே போகணும். அது மட்டும் இல்லாமல் மேலே லைட்டாக அப்பப்போ மண் போட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் கம்போஸ்ட் நீங்கள் மேலே ஏதாவது காய்கறி குப்பை, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது போட்டுட்ருக்கோன்னா மேலே ஏதாவது சாதாரணமாக தோட்டத்து மண்ணாக இருக்கட்டும், இல்லை செம்மண்ணாக இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையுமே லைட்டாக மேலே அப்பப்போ தூவி விட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சீக்கிரமாக கம்போஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 5, சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம வீட்டில் WDC, அதாவது வேஸ்ட் டீகம்போசர் லிக்விட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் நீங்கள் எந்தளவுக்கு கம்போஸ்ட் பெருசாக வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றி விடலாம். ஒரு சின்ன ஒரு கம்போஸ்ட் பின் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் ஊற்றி விடுங்க. நான் வச்சுருக்கிற மாதிரி 200 லிட்டர் கேனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு 2 லிட்டர் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் டீகம்போசர் ஆட் பண்ணும்போது அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் சீக்கிரமாக மக்குறதுக்கு உதவியாக இருக்கும். வேஸ்ட் டீகம்போசர் இல்லைனாலும் பரவாயில்ல, கவலைப்பட வேணாம். நீங்கள் வீட்டில் வாழைப்பழ அமிலம், இல்லை மீன் அமிலம், இல்லைனா கடல் பாசி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் தண்ணியில் கலந்து நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் தெளித்து விட்டு வரலாம். இதுவுமே கொஞ்சம் சீக்கிரமாக கம்போஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மாட்டு சாணம் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட தண்ணியில் லைட்டாக கரைச்சிட்டு அதை கூட நீங்கள் தெளித்து விடலாம். இதுவும் ஓரளவுக்கு கம்போஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது 5 டிப்ஸுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சீக்கிரமாக கம்போஸ்ட் ரெடி ஆகிடும். உரங்கள் நீங்களாகவே உங்கள் வீட்டில் உற்பத்தி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு புது வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நான் உங்கள் சக்திவேல் ஆர்கானிக் கார்டன் சென்டருக்காக
நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy growing day. Bye bye.